முகத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிகை போலும் எய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலையிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்கலி. பக்தியுடன் தமிழையும் கலந்துவிட்டு என் தாயார் தங்கம்மாளின் திருவிழை சரணம் ஆச்சார் அடி போற்றுகின்றேன். என் பிறர்களே, என்னுடைய இராமாயண சொற்பொழிவின் 100வது பட்டாபிஷேக விழாவின் 3ஆம் நாள் வருகை தந்து பாராட்டு இருக்கின்ற பெரியவர் திரு டாக்டர் H.C. ஹண்டே அவர்கள், முன்னாள் அமைச்சர் மாத்திரமல்ல பெரிய இலக்கிய மாமேதை அவர்கள், கம்பராமாயணத்தை வரிக்கு வரி அப்படியே ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து நங்கநல்லூர் ரோட்டரி கிளப் சங்க தலைவர் திரு R. சுந்தரராஜன் அவர்கள், நிறை இலக்கிய வட்டம், இலக்கியச்சாரல் என்று பல இலக்கிய அமைப்புகளை வைத்து நடத்தி காலேஜ் மாணவர்களையெல்லாம் கவிதை எழுத தூண்டுகின்ற பெரியவர் திரு இளையவன் அவர்கள், நிறைய ஆன்மீக புஸ்தகங்களெல்லாம் வெளியிட்டு வருகின்ற எங்கள் ஊரை சார்ந்த திரு தங்க காமராஜ் அவர்கள் இன்றைய தினம் பாராட்ட இருக்கிறார்கள். வருகை தந்து இருக்கின்ற உங்கள் அனைவருடைய பாதங்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்து சொற்பொழிவை தூங்குகிறேன். எல்லோரும் 3 முறை சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. விதியின் ஆக்கத்தையும் தாக்கத்தையும் நேற்றைய தினம் பார்த்தோம். குழந்தையே இல்லை என்று 3 மனைவிமார்களை திருமணம் செய்து கொண்ட தசரதர் புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்து 4 புத்திரர்களை பெற்றாரே. அவர் இறக்கும் பொழுது ஒருவன் கூட அருகில் இல்லை. அது மாத்திரமல்ல, தன் மகன் ராமனுக்கு முடிசூட்டவென்று மிகச் சிறப்பாக தசரதர் ஏற்பாடு செய்தாரே, நடக்கவில்லை. தன் மகன் பரதனுக்கு முடிசூட்டப்பட வேண்டுமென்று பிடிவாதமாக சம்மதிக்க வைத்தாலே கைகேயி, பரதனுக்கு முடிசூட்டப்படவில்லை. ஆனால் நேற்றைய தினம் முடிசூட்டு கொண்டது பாதுகை, ராமபிரானுடைய பாதுகை. வைஷ்ணவர்களிலே சடாரி என்று அழைப்பார்கள். அந்த சடாரி சாத்தி கொள்ள வேண்டியது ஒரு அடிப்படை. அதன் மேலே பார்த்தீர்களே ஆனால் பெருமாளுடைய பாதங்கள் தான் இருக்கும். அதனால தான் கட்டாயமாக சடாரி சாத்திக்கணும். பெருமாள் கோயிலில் போனால் சடாரி சாத்திக்கணும். நம்மாழ்வார்கள் தன்னுடைய பெயரையே சடகோபன் என்று மாற்றிக்கொண்டார்கள். அப்படி ஏற்பட்ட பாதுகா சகஸ்திரத்தையும் பாதுகா பட்டாபிஷேகத்தையும் நேற்றைய தினம் பார்த்தோம். ராமபிரான் பார்த்தார், லக்ஷ்மணா, நம் மீது எத்தனை அன்பும் பாசமும் கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள். நாம் இங்கே வந்து இருப்பேமையானால் இவர்கள் தொடர்ந்து இங்கே வந்து சித்தக்கூடத்துக்கு வந்து நமக்கு தொந்தரவு செய்வார்கள், அன்பு தொந்தரவை. ஆனால் நாம் வந்த நேரம் வேறு, காரியம் வேறு. பூழி வெண்கானம் நன்னி புன்னையை துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினனே மன்னன். அதற்கு இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தை விட்டு வேறு இடம் சென்று விடுவோம் என்று புறப்பட்டு போனார்கள். அவர்கள் நேராக அத்திரி முனிவர் ஆசிரமத்துக்கு போனார்கள். அவள் மனைவி அனுசையை பார்க்கிறாள். இளம்பெண் ஒருவள் மரவுரி தரித்து வருகிறாளே, யாரோ இவள். அத்திரி முனிவர் சொன்னால், நான் முன்பாகவே சொல்லி இருக்கின்றேனே, மகாவிஷ்ணு ராமராக அவதாரம் எடுத்து வருவார் என்று அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல, அனுசையை சீதையை அருகே அழைத்து குசலம் விசாரித்தாளாம். அது எப்படி இருந்தது என்று சொல்லுகிறார்கள். கல்யாணம் ஆகி ஒரு பெண்ணு புக்காகத்து போயிட்டு திரும்பி முத பிறந்தாத்துக்கு வரும்போது இந்த அப்பா இந்த குழந்தை எத்தனை வாஞ்சியோடு பேசுவா. கண்ணே, உங்கள் புக்காத்தில் மாமனார் எப்படி இருக்கா, மாமியார் எப்படி இருக்கா, நாத்தனார் எப்படி இருக்கா, உங்கள் ஆத்துக்காரர் எப்படி இருக்கா, அவருக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன தெரிஞ்சுட்டு வந்தேன்னு கேட்பாளாம். அது மாத்திரமல்ல, சீதையை அலங்காரம் பண்ணி பார்த்தாள் அனுசையை. அவளுக்கு சில மந்திரங்களை உபதேசம் செய்தார். அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அவர் புறப்பட்டு வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று சீதையை ஒருவன் தூக்கிவிட்டான். ராமபிரான் துடித்து போனார். உடனடியாக ஒரு அம்பை போட்டு அவனை கொல்ல முயற்சித்தார்கள். அவன் பெயர் விராடன்.
அவனை கொல்ல முடியவில்லை. அவன் சொல்ல வந்தான், உங்களால் என்னை கொல்ல முடியாது என்று சொல்ல வந்தவன் ஒரு உண்மையை போட்டு உடைத்தான், ஆயுதங்களால் என்னை கொல்ல முடியாது. உடனே ராமபிரான் புரிந்து கொண்டு ராமபிரான் விராடனுடைய ஒரு கையும் லக்ஷ்மண பெருமான் இன்னொரு கையும் உடைத்தெறிய விராடன் மாண்டு போனான். அங்கிருந்து புறப்பட்டு போனார்கள். அற்புதமான சங்கீத ஒலி காதிலே கேட்டது. ராமபிரானுக்கு மயக்கம், இது என்ன நடுக்காட்டிலே அற்புதமான சங்கீத ஒலி எப்படி கேட்கும்? அரசவையிலே கலைஞர்கள் வந்து அக்காலங்களே பாடினார்களே, அதன் தாக்கமா? ஏதோ அற்புதமாக இருக்கிற என்று எண்ணிக்கொண்டு தனக்குத்தானே சிரித்து கொண்டு விட்டவர் தான் சிரிப்பதை மற்றவர்கள் பார்த்து விட்டாரோ என்று ஐயுற்று திரும்பி பார்த்தால் லக்ஷ்மணனும் சிரித்து கொண்டிருந்தான். லக்ஷ்மணா, நீ ஏன் தானாக சிரிக்கிறாய் என்று ராமபிரான் கேட்டபோது லக்ஷ்மணன் சொன்னான், அண்ணா, நான் பொய் சொன்னதே இல்லை. இந்த காட்டிலே என் காதிலே சங்கீத ஒலி கேட்டது. ராமபிரான் சொன்னார், எனக்கும் கேட்டது. உடனடியாக அருகில் இருப்பவரை கேட்டார்கள், இது என்ன தாற்பயம் என்ன என்று சொன்னபோது ஒரு முனிவர் சொன்னார், இங்கே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். இந்திரன் பார்த்தான், இந்த தவத்தை கெடுத்து விட வேண்டும் என்று அழகாக 4 பெண்களை இறக்கிவிட்டான். அந்த முனிவர் இந்திரனோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். நான் இவர்களை திருமணம் செய்து கொள்ள நீ சம்மதித்தால் தவத்தை கைவிட்டு விடுகிறேன். சரி என்று ஒப்பந்தமானது. அவர்தான் இந்த குளத்தின் அடியிலே யோகத்தினாலே ஆசிரமத்தை அமைத்து 4 மனைவிமார்களோடு அன்றாடம் ஆடும் பாடல் சத்தம்தான் என்று சொன்னவுடனே ராமபிரான் கேட்டார், இந்த இடத்திற்கு என்ன பெயர்? பஞ்சாப் சரஸ் என்று சொன்னார்கள். அடியனுக்கு ஒரு சந்தேகம், சீக்கியருடைய பொற்கோயில் இருக்கின்றது ஒரு குளத்தின் நடுவில் தான். ராமாயண காலத்தில் சொல்லப்பட்ட பஞ்சாப் சரஸ் தான் இந்த அமிர்த சரஸா என்பதை இலக்கிய மேதை டாக்டர் ஹண்டே போன்றவர்கள் ஆராய்ச்சி செய்து நமக்கு சொல்ல வேண்டும். அங்கிருந்து புறப்பட்டு போனார்கள். அந்த காட்டிலே வாதாபி இவ்வளவன் என்று 2 அரக்கர்கள் இருந்தார்கள். வாதாபிக்கு ஒரு ஆற்றல், அவனை துண்டம் துண்டமாக வெட்டி போட்டாலும் மீண்டும் முழு உருவாக வெற்றி வந்துவிடான். அதை பயன்படுத்தி கொண்டு இவ்வளவன் காட்டிலே வருகின்ற ரிஷிமார்களையெல்லாம் திதி கொடுக்கின்றேன், உணவருந்த வாருங்கள் என்று அழைப்பான். அவர்கள் வந்தவுடனே வாதாபி ஆடாக மாறுவான். ஆட்டை வெட்டி கறி சமைத்து போட்டு ரிஷிகளுக்கு போடுவார்கள். ஒரு சார்தம் சவசம் திதி என்று சொன்னால் சாப்பிட்ட பிறகு திருப்தியா என்று கேட்க வேண்டும். அந்த பிராமணர்கள் திருப்தி என்று சொல்ல வேண்டும். அப்படி திருப்தியா என கேட்டவுடனே ரிஷிகள் பரம திருப்தி என்று சொன்னவுடனே இவ்விடவன் வாதாபி வெளியே வா என்பான். வயிற்றுக்குள்ளே ஆட்டு கரியாக போனவன் வெடித்து கொண்டு சிதறி வருவான். அந்த ரிஷிகள் இறந்து போவார்கள். இப்படி செய்து வந்தவர் ஒரு நாள் அகஸ்தியரை பார்த்து, எங்கள் வீட்டு திதிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அவர் சம்மதித்தார். ஒரு சந்தேகம், வற்புறுத்தி கூப்பிடுகிறது காரணம் என்ன? கறி சமைச்சு போட்டார்கள். அகஸ்தியர் சாப்பிட்டார். வாதாபி ஜீர்ணோத்பவா என்று சொல்லி உள்ளே சென்ற அனைத்தும் ஜீரணம் செய்து விட்டார். இவ்வளவன் கேட்டான், திருப்தியா? பரம திருப்தி என்றார் அகஸ்தியர். வாதாபி வெளியே வா. வரல, இருந்தால் தானே வரத்துக்கு ஜீரணம் பண்ணிட்டார். அந்த இவ்வளவனையும் கொன்றுவிட்டு அந்த காட்டு நெட்டிலே அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு வருகை சென்றார் ராமபிரான். ராமருக்காகவே அகஸ்தியர் காத்து கொண்டிருக்கிறார். ராமா, நீ வகப்பா, உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அஸ்திரங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். இந்த நிபந்தனைப்படி 14 ஆண்டு காலம் நீ காட்டில் இருக்க வேண்டுமே, ஆனால் அதற்கு உரிய இடத்தை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன், நீ அங்கே சென்று நிம்மதியாக வாழலாம் என்று சொல்ல பஞ்சவடி என்ற கிராமத்தை அடையாளம் காட்ட ராமபிரானும் சீதையும் லக்ஷ்மணனும் அங்கே புறப்பட்டு போனார்கள். லக்ஷ்மணனை பார்த்து ராமர் கேட்டார், லக்ஷ்மணா, நமக்கு ஒரு குடிலை அமைத்து கூடு என்ற உடனே அற்புதமாக அமைத்தான் ஒரு பர்ணாசிரமத்தை. அண்ணனும் அண்ணியும் ஏகாந்தமாக இருப்பதற்கு ஒரு அறை, அதிதிகள் வந்தால் திண்ணை போன்ற ஒரு அமைப்பு, காவல் காத்து கொண்டிருப்பதற்கு ஒரு காவல் கூண்டு போல் ஒரு அமைப்பை தனக்காகவும் சேர்த்து கொண்டான் லக்ஷ்மணன். ஆச்சரியமுற்றார். எங்கனம் கேட்டாய் லக்ஷ்மணா, நீ அரண்மனையிலே பிறந்து வளர்ந்தவனடா, ஒரு காட்டிலே குடிலை அமைக்கின்ற திறமை உனக்கு எப்படியடா வந்தது என்று கேட்டார் ராமபிரான். அண்ணா, தங்கள் திருமுகத்தை பார்த்து எந்த காரியத்தை செய்தாலும் அது நன்றாகவே நடக்கும் என்றான் நமக்கு சொன்னது. எந்த ஒரு காரியத்தை நாம் துவங்கினாலும் நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கி ராமபிரானையும் வணங்கி அந்த காரியத்தை துவக்கினால் வெற்றி பெறும் என்று நமக்கு சொன்னதாக அது அமைந்தது.
சிறப்பாக இருந்தார்கள். ஓடுகின்ற கோதாவரி நதி, குளிர்ந்த நீரோடை, ராமரும் சீதையும் ஜலக்கிரீடை செய்வார்கள். ஓங்கி வளர்ந்திருக்கின்ற ஆச்சா மரம், அந்த மரத்தை சுற்றி சுற்றி விளையாடுவார்கள். அது மாத்திரமா, அந்த கோதாவரி நதியிலே அவர்கள் ஸ்நானம் செய்யும்பொழுது சீதை முன்பாக எழுந்து தண்ணீரை வாரி வாரி ராமன் மீது தெளிக்க ராமபிரான் வழுக்கி வழுக்கி விழுவது போல் நடிப்பார். கொல்லென்று சிரிப்பார் சீதை. என்ன ஆனந்தம், என்ன வாழ்க்கை, அற்புதமான காட்டு வாழ்க்கை. 2 நாட்களாக சொல்லி வருகிறேன் ராமாயணத்தின் கதாநாயகன் விதி புருஷன் என்று. இவர்கள் நிரந்தரமாக பஞ்சவடியிலே 14 ஆண்டு காலம் தங்கிவிட்டால் ராமாயணம் நடக்க வேண்டாவா? விதி புருஷன் வந்தான் ஒரு பெண் உருவத்திலே. வந்தவள் சூர்ப்பனகை. ராமபிரானை பார்த்து அழகிலே மயங்கினேன், என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்ட உடனே ராமர் சொன்னார், நீ யார் என்று எனக்கு உண்மை தெரியும். நீ ராவனுடைய தங்கை சூர்ப்பனகை. நீ ஒரு பிராமண பெண், நான் ஒரு சத்திரியன். கலப்பு திருமணத்தை நான் ஆதரிப்பதில்லை என்றார் ராமபிரான். அவள் சொன்னாள், என் தந்தை தான் பிராமணன், தாய் பிராமணன் இல்லை. பார்த்தா ராமபிரான், ராமாயணத்திலே எங்கேயுமே ஹாஸ்யம் கிடையாது. நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன், இது ஒரு சோத கீதம், தியாக காவியம். ஆனால் இந்த இடத்தில் மட்டும் ஒரு ஹாஸ்யத்தை வைத்திருக்கிறார்கள். ராமபிரான் பார்த்தார் சூர்ப்பனகையை பார்த்து, அம்மா அருகிலே என் மனைவி இருக்கிறாளே, என்னை பார்த்து விட்டாய் அல்லவா? அங்கே ஒருவன் நின்று கொண்டிருக்கிறானே, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலே, அவனுக்கு மனைவி இல்லை, அங்கே போனார். இந்த லக்ஷ்மணன் பார்த்துட்டே இருக்கான். அண்ணா அவனை கையும் காலையும் காமிச்சு பேசிட்டு இருக்காளே, ஒரு பொம்மநாட்டி பக்கத்தில் நிற்கிறாளே. சூர்ப்பனகை வராள். என்னம்மா வேணும்னு கேட்ட உடனே, ஐயா அவரை விட நீ ரொம்ப அழகாக இருக்கேள், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பா, எனக்கும் அந்த ஆசை வந்துடுத்து. உன்ன மாதிரி அழகான பொண்ணு வலி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா யாராவது வேண்டாம் பாடா? நான் சம்மதிக்கிறேன். ஆனால் ஒன்றும் என்ன, அங்கே பார்த்திய ஒரு கணவன் மனைவி, அவள் எங்கள் எஜமா. அந்த எஜமானன்கிட்ட நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணா அவளுக்கு வேலை செய்யணும், தொண்டு செய்யணும், சம்மதமானு கேட்டான். சம்மதிப்பாளா? சூர்ப்பனகை யார் அவள்? சாட்சாத் ராவணேஸ்வரனுடைய தங்கை. சூர்ப்பனகின் கணவனை ராவணனே தவறாக கொன்று விட்டான். இந்த இடத்திலே அவள் கைம்பெண்ணாகவும் நின்று கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு வேலைக்காரியாக போக சம்மதிப்பாளா? வேண்டாம் என்று சொல்லி அவரிடமே போகிறேன் என்று நேர ராமனிடம் வந்தால் சீதையை கை காட்டினாள். இந்த பூச்சியை பார்த்தா நீ பயப்படுகிறாய், இந்த பூச்சிக்கு ஏன் பயப்படுகிறாய் என்று சென்று சீதையை பிடிக்க போன பொழுது ராமபிரான் கண்ணசிக்க சூர்ப்பனகின் மூக்கையும் காதையும் ஒரு மார்பகத்தையும் அறுத்தெறிந்தார்கள். துடித்தாள், துவண்டாள், எழுந்தாள், கோபித்தாள். ஆக்கினேன் ஆசை, அவ்வாசை மூக்கினோடு முடிய முடித்திலே நின் வாழ்வின் நாளை. நான் உங்கள் வாழ்வின் நாளை போக்கி விடுவேன். என்னை யார் என்று எண்ணிக்கொண்டு விட்டீர்கள்? ஆசைப்பட்டது உண்மை, இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டியதுதானே, முடியாது என்று தவிர்த்திருக்க வேண்டியதுதானே. மூக்கையா நீங்கள் அடித்தீர் என்று புறப்பட்டு வேகமாக போனாள். கரன், தூசணன், திரிசரஸ் என்ற சகோதரர்களிடம். ராவணனுக்கு தந்தைக்கு 4 மனைவிகள். முதல் மனைவிக்கு பிறந்தவன் குபேரன், 2வது மனைவிக்கு பிறந்தவன் மகேந்திரன், 3வது மனைவிக்கு பிறந்தவன் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்ப்பனகை, 4வது மனைவிக்கு பிறந்தவன் கரன், தூஷன், திரிசரஸ். ஆகினாலே தந்தையின் குமாரர்கள். சூர்ப்பனகைக்கு சகோதர முறை என்று சொல்ல கரதூஷணன் திரிசரியிடம் அவள் சொன்னாள், ஐயா இந்த ஜனஸ்தானத்து வழியாக நடந்து வந்து கொண்டிருந்த போது 2 மனிதர்களையும் ஒரு பெண்ணையும் பார்த்தேன். ஒருவனுக்கு மனைவி இருக்கிறாள், மற்றவனுக்கு மனைவி இல்லை. அவன் என் அருகிலே வந்து அழகாக இருக்கிறாயே, என்னை கல்யாணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான். நான் யார்? சாட்சாத் ராவணேஸ்வரனுடைய தங்கை, கேவலம் மனிதனை திருமணம் செய்வேனா? மறுத்தேன். கோபித்துக் கொண்டு மூக்கையும் காதையும் வெட்டி போட்டு விட்டார். அப்படியா என்றால் கரதூஷணம் திரிசல் சங்கிருந்து புறப்பட்டு வேகமாக வந்தார்கள். இந்த மனித பிறவிகளை நான் கொன்று காட்டுகிறேன் என்று புறப்பட்டு வந்தார்கள். நண்பர்களே, இந்த ராமாயணம், மகாபாரதம் போன்ற காவியங்கள், இதிகாச புராணங்கள் பல ஆண்டுகளாக எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவென்று யார் எங்கே எப்பொழுது சொன்னாலும் கேட்டு கேட்டு ரசிக்கின்றோமே. வெறும் பக்தி காவியமாக மட்டுமா நாம் ரசிக்கிறோமே. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வெறும் பக்தியாக பார்க்கவில்லை. குலசேகர ஆழ்வார் என்று மகாராஜா, பாண்டிய மகாராஜா இருந்தார். அமர்ந்து கொண்டிருந்தார் குலசேகர பாண்டியன். என்னை மாதிரி ஒருவர் பிரவச்சனம் பண்ணுறார்.
கரதூஷணன் வந்து கொண்டிருக்கிறான். சூர்ப்பனையை மூக்கை அறுத்ததற்கு பழிக்கு பழியை வாங்குவேன் என்று ராமபிரானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னபோது துடித்து எழுந்தார். என் ராமனுக்கு அதோ ஆபத்து வந்து விட்டது, என் படைகளே புறப்பட்டு போங்கள். ராமாயணம் எப்போ நடந்தது? இப்போ சொல்கிறார் குலசேகர ஆழ்வார், படையெல்லாம் புறப்பட்டு போ. ஆனால் மகாராஜாவுடைய கட்டளை மீற முடியுமா? ஒரு மதியுகி மந்திரி பார்த்தான், நேரடியாக புறப்பட்டு போயிட்டு வேகமாக ஓடிந்து, ஐயா தற்சமயம் நல்ல செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி? ராமபிரான் வென்று விட்டார், கரதூஷன் கொல்லப்பட்டு விட்டார். அப்படி என்றால் அனுப்ப வேண்டாம் என்றார். இது எதை காட்டுகிறது என்றால், நாம் பக்தியிலே ஊறும் பொழுது அதோடு பிணைந்து விட வேண்டும். ராமாயணம் கேட்கும் பொழுது நாம் அயோத்தியில் இருப்பதாகவும் இலங்கையில் இருப்பதாகவும் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காவியத்தினுடைய தன்மை, அவருடைய தியாகம், அவருடைய யோகம், அந்த சோகத்தின் வெளிப்பாடு என்ன, அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள இயலும். சாதாரண ஒரு காவியமாக கதையாக கேட்டுக்கொண்டு போனால் டிவியிலே ஒரு சீரியல் பார்ப்பது போல்தான் அது இருக்கும். அதனால்தான் இந்த ராமாயணம் மகாபாரதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்களே, ஏன் அழுக்கவில்லை? அதில் என்ன அப்படி இருக்கிறது? ராமர் மாறினாரா? சீதை மாறினாரா? ராவணன் மாறினானா? யாருமே மாறவில்லை. பாத்திரங்கள் ஏன் கேட்கிறார்கள் என்றால், ஜீவன் நதி ஓட்டம் அதிலே இருக்கிறது. ஓடினாள், இலங்கைக்கு ஓடினார், ஜனஸ்தானத்தை விட்டு சூர்ப்பனகை. அங்கே அமர்ந்து கொண்டிருந்த ராவணன் பார்த்தான், என் அருமை தங்கி ரத்தம் சொட்ட சொட்ட வந்து கொண்டிருக்கிறாளே என்று ஓடி வந்தான். என் அருமை சூர்ப்பனை, என்ன ஆனது உனக்கு என்று சொன்னவுடன் நடந்ததை நடந்து சொல்லி சற்று மாற்றியும் சொன்னாள். அண்ணா, நான் வந்து கொண்டிருந்த போது ஜனஸ்தானத்திலே 2 மனிதர்கள் உடன் ஒரு பெண் என்னை பார்த்து திருமணம் செய்வாயா என்று ஒருவன் கேட்டான், மறுத்தேன். அது மாத்திரமில்லை அண்ணா, அந்த பெண் என்ன அழகு! இந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய சாம்ராஜ்யத்தின் பொது சட்டம் என்ன? அழகான பெண் எங்கு இருந்தாலும், திருமணம் ஆகியிருந்தாலும் ஆகாவிட்டாலும், அவள் இருக்க வேண்டிய இடம் உங்கள் அந்தப்புறம். நான் அந்த பெண்ணிடம் சென்று சொன்னேன், கேவலம் மனிதனுடன் மாட்டிக்கொண்டு முழிக்காதே, என் அண்ணனோடு வா என்றேன். அவர்கள் மறுத்து கோபித்து கொண்டு மூக்கையும் காதையும் வெட்டி போட்டார்கள். கரதூஷணன் என்ன ஆனாம்? அண்ணா, ஆச்சரியம் அண்ணா, அவர்களையும் இவர்கள் கொன்று விட்டார்கள். சூர்ப்பனகை, நீ ஏதோ ஒரு காரியத்தை சொன்னாய், ஆனால் அழகான பெண் இருக்க வேண்டிய இடம் என் இடம் என்று சொன்னாயே, என் மண்டோதரி விட அழகு ஒருவள் இருக்கிறாளா? அல்லது 2வது மனைவியாக நான் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றனே தானியமால், நீ அவளை விட அழகு நீ பார்த்திருக்கிறாயா? ஆயிரக்கணக்கான அப்சர ஸ்திரீகளின் அந்தப்புறத்திலே இருக்கிறார்களே சூர்ப்பனகை, இவர்களை விட்டுவிட்டு கேவலம் ஒரு மனித பெண்ணிடம் நான் மயங்குவேன் என்று எண்ணினாய். இல்லை அண்ணா, மன்னிக்க வேண்டும். நீங்கள் யாரையெல்லாம் அழகு அழகென்று வர்ணித்தீர்களோ அந்த அழகான பெண்கள் இந்த மனித பெண் கால் தூசுக்கு வரமாட்டார்கள். அப்படியா சொல்ற? மெல்ல மெல்ல கரைந்தான் ராவணன். உண்மையாகவா? அவ்வளவு அழகா? அழகு மாத்திரமில்லை அண்ணா, அவள் இருக்க வேண்டிய இடம் உங்கள் அந்தப்புறம். கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், உரனையும் மறந்தான், உற்ற பழியையும் மறந்த, வெற்றி அரணையும் கொண்ட காம நம்பினால் முன்னை பெற்ற வரனையும் மறந்தான், கேட்ட மங்கையை மறந்தினான். எல்லாவற்றையும் மறந்து போனான். ரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருக்கிறாளே சூர்ப்பனகை, அவன் கண்ணிலே மறைந்து போனாள். வீராதி வீரர்களாக இருக்கின்ற உடன் பிறந்த சோகர்கள் கரன் தூசரன் கொல்லப்பட்டான் என்று சொன்னார்களே, அதை மறந்து போனான். பிறன் மீது நீ பெண்ணை மீது ஆசைப்பட்டால் உனக்கு சாபம் உண்டாகும் என்று சொன்ன தனக்கு சாபம், அந்த வரனையும் மறந்து போனான். மறக்காதது கேட்ட மங்கையை மறந்திலாதான். அந்த பெண்ணை அவனால் மறக்க முடியவில்லை. ஓடினான் ஓடினான். வள்ளுவர் சொல்லுகிறார், பகை, பாவம், பழி, அச்சம் இவை 4ம் ஏற்படுமாம். பகை, ராவணனுக்கு என்ன பகை? அச்சம், ராவணன் யாருக்கு போய் பயப்பட போறான்? பழி வந்து சேரும். இது என்ன புதுசா? இதெல்லாம் அக்காலத்தில் உண்டு. அதான் வள்ளுவர் அழகா ஒரு வார்த்தையை இடையில போட்டார், பாவமும் சேர்ந்து வரும். அந்த பாவம்
அந்த வீராதி வீரனை சூராதி சூரனை கைலாய மலை அசக்கிய கனவு காம வெறி உண்டாக்கி ஓடினான் மாரிசனிடம். ஒரு புரோட்டோக்கால் என்று உண்டு. ஒரு முதல் மந்திரியை பிரதம மந்திரி வரவேற்கக்கூடாது, ஒரு பிரதம மந்திரியை ஜனாதிபதி வரவேற்கக்கூடாது, அவர்கள் பதவிக்கு தகுந்தமான வரவேற்க வேண்டும். ராவண மகாராஜா தாங்கள் நேரடியாக வந்துவிட்டீர்களே என்று எழுந்தான், பதறினான் மாரிசன். என்ன காரணம் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் மாரிசா, அரக்கர் குலத்துக்கே விடப்பட்ட ஒரு சவால், கேவலம் மனிதர்களால். ஜனஸ்தானத்திலே 2 ஆண்கள், உடன் ஒரு பெண். என் தங்கை, அருமை தங்கை சூர்பனை மூக்கை அறிந்து விட்டார்கள். பழிக்கு பழி வாங்க விரும்புகிறேன். திருப்பி கேட்டான், ஜனஸ்தானத்தில் 2 மனிதர்கள், உடன் ஒரு பெண். மகாராஜா, அவர்களை சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். என் தாய் தாடகையை கொன்றார் என்று சொன்னேனே, அவர்கள்தான். என்னை கடலிலே எரிந்தார்கள் என்று சொன்னேனே, அவர்கள்தான். என் தம்பி சுபாகுவை கொன்றார் என்று சொன்னேனே, அது அவர்கள்தான். தயவு செய்து இந்த ஆசையை விட்டுவிடுங்க என்று சொன்னவுடன், நான் உன்னிடம் ஆலோசனை கேட்க வந்தேனா?